அங்க என்னவோ வித்துக்கிட்டு இருக்காங்க. என்னது? ஆஹா கையே! ஆஹா சமோசா! சமோசாவை எங்க பார்த்தாலும் உடனே கை நீட்டிருவிய. இதை தவிர வாழ்க்கையில உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? இப்ப சொல்றேன், கொஞ்சமாவது யோசி. நான் தான் சொல்லிருக்கேன், பசி வந்தா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு. நிறைய சமோசாவை சாப்பிடணும், அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடணும். மறுபடியும் பசிக்கும் சமோசா சாப்பிடணும், மறுபடியும் படுத்து தூங்கிடணும். மறுபடியும் பசிக்கும் சமோசா சாப்பிடணும், தூங்கிடணும். இதுதான் என்னுடைய ரொட்டீன் வேலை. இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா சுகமா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சாப்பிடுறது உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் தெரியுமா? கூந்தல் இருக்கிறவன் அள்ளி முடிச்சுக்கிறான். உனக்கு தான் வயிறே இல்லையே. உங்ககிட்ட சொல்றேன், இந்த ஜென்மத்துல உன்னை திருத்தவே முடியாது. உனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சமோசாவும் டீயும் தான். இப்படியே தின்னுக்கிட்டு இருந்தா வயிறு வெடிச்சிடும். போலீஸ் வந்துருச்சு. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அந்த கிறுக்கு பையன் சிங்கம் வந்தானா நம்மள சும்மா விட மாட்டான். சீக்கிரமா வந்துரு. ஆஹா வந்துட்டாயா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. சொன்னது புரிஞ்சதில்ல? சரி, இத சொல்லுங்க, நீங்க எதுக்கு என்ன பார்த்து ஓடிட்டு இருக்கீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நாங்க சும்மா ஜாக்கிங் ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆமா, உடற்பயிற்சி செய்யறதுக்கு உலகத்துக்கே நல்லதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம்னா சூடா சமோசா சாப்பிடுறதா நல்ல விஷயம். சீக்கிரம் வாங்க, சமோசா சாப்பிடலாம். நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை பாதுகாக்கணும். ஏன்னா எங்க ஆளுங்க கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க. என்ன பண்ணுவீங்களா? சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா செய்யறோம். அதெல்லாம் முடியாது. நல்லா யோசனை பண்ணு. இதுக்காக நான் உங்களுக்கு பணம் தரேன். அது மட்டும் இல்ல, சாப்பிடுறதுக்கு நிறைய சமோசாவும் வாங்கி தரேன். சமோசாவா? ஆஹா, இத முதல்லயே சொல்லிருக்கலாமே. நான் குதிச்சுல வந்திருப்பேன். அப்படியே காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கிடைச்சா கொடுங்க. ஜான் எப்படி அவன் டான்? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க மக்களே. நம்மளோட குறிக்கோளை எப்படியாவது நாம அடைஞ்சே ஆகணும். ஆட்டைய போடணும், அபேஸ் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுக்கணும். புரியுதா? அண்ணே, என்னமா பேசுதீங்க? மேடையில கூட இப்படி பேச மாட்டாங்க. அருமையா பேசுதீங்க. கூடிய சீக்கிரத்துல அரசியல்ல சேர்ந்துருவீங்க. நீங்க என்ன நான் சொல்றது? அரசியலை பத்தி பேசி வீணா நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மக்களே. நாம அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க. போங்க, போய் எதையாவது உடனே திருடிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. அண்ணே, அந்த துப்பாக்கியில குண்டு இல்லண்ணே. குண்டு வாங்க கையில காசு இல்லண்ணே. ஆனா அண்ணே, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. இன்னைக்கு பூரா நாம சிட்டிய மொத்தமா கொள்ளை அடிக்கிறோம். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பசங்க இருக்கும் போது இந்த ஜான் எப்படி ஆவான்? டான் டான் டான். சமோசாவா? நீங்க ரெண்டு பேரும் டியூட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? சார், நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, இன்னைக்கு ராத்திரி இந்த நகரமே உங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். எஸ் சார், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, உங்களுக்கு ஏதாவது ஆயுதம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம் சார். இத பாருங்க, இத வச்சு நாங்க பின்னுவோம்ல. ஏன் மண்டையில தக்காளிய வர வச்ச உன்னை இன்னைக்கு தக்காளி மாதிரி நான் சாறு புளியல. உன்னை இன்னைக்கு என்ன பண்ண மாதிரி? நிறுத்து. பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார், பாரா உஷார். யாரா நைட்டு? ஏய், சைலண்டா போ. தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே வந்துட்டீங்களா? சத்தம் போடாதீங்க. பாரா உஷார்.
அட காலையில தான் உங்க தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா நைட்டு வந்து டார்ச்சர் பண்றீங்களே. உங்க தொல்லைய என்னால தாங்க முடியல. போங்கயா. இந்த வேலையில நம்ம கொத்து வர மாதிரி தெரியல. பாத்தியா ஆபாயில எல்லாம் எடுத்து மூஞ்சில எறியறாங்க. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் இந்த மோட்டுவுக்கு. நீ வா நம்ம கடமையை பாப்போம். இந்த மோட்டு பத்துல 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப பாரு அவனுங்க கதி என்ன ஆகுதுன்னு. இன்னைக்கு இவனுங்க 2 பேரையும் ஒரு வழி பண்ணாம விட கூடாது. உருப்படியா ஏதாவது திருடிட்டு வாங்கன்னா வெறும் சாமானையா கொண்டு வந்திருக்கீங்க. உங்க எந்த வேலையை கொடுத்தாலும் உருப்படியா செய்யாதீங்க. சார் அண்ணே என்ன மன்னிச்சிருங்க. இது மோட்டு பத்தலோட வேலைண்ணே. அவனுங்க ராத்திரில ஊருக்குள்ள காவ வேலை பாக்குறானுங்கண்ணே. ராக்காவ வேலை பாக்குறானுங்க. நாங்க அவனுங்களை ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்சோம். நாங்க ஒரு வழி ஆயிட்டோம். சும்மா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அந்த மோட்டுவும் பத்தலவும் ஒரு பக்கம் ராக்காவல் காக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம திருட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதா. இந்த தடவை பாப்போம் அவங்க நம்மளை எப்படி பிடிக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் இந்த ஜான் ஆக போறான் டான். நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டைய போடுறது எப்படின்னு நீங்க 2 பேரும் என்ன பார்த்து கத்துக்கங்க. ஓகே. ஒன்னு அடிக்கணுங்கிறதுக்காக அடிக்கல. தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டோம் அவ்வளவுதான். நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். ஓடி வந்துரு. நிக்காம ஓடி வா. இத பாரு பத்தலு. இவ்வளவு தூரம் ஓடி வந்தது எனக்கு ரொம்ப பசிக்குது. சூடா சமோசா கிடைச்சா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலாம். நீ என்ன சொல்ற? ஐயோ சமோசாவெல்லாம் விட்டு தள்ளு. அந்த டாகி நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கே. இதுக்கு காசெல்லாம் கிடையாது. இதுதான் சரியான நேரம். எந்த பக்கத்துல இருந்து எந்த சத்தமும் வரல. நம்ம கைவரிசையை காட்ட பக்காவான நேரம் இதுதான். இப்பவே நம்ம எல்லாத்தையும் ஆபேஸ் பண்ணிடணும். நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது. இது விடாது போல இருக்கு. சீக்கிரம் 2 பேரும் என்கிட்ட வந்து இத சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. இப்ப அண்ணனோட கைவரிசையை எப்படி காட்டுறேன்னு பாருங்க. ஓகே. இப்ப எந்த வீட்டுல நம்ம கொள்ளை அடிக்கலாம். இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹஸ் எ டாங்கி. அதுக்கு மேல மறந்து போச்சு. இந்த வீடுதான். அங்க போய் நம்ம எல்லாத்தையும் ஆட்டையப்படலாம். என்ன சத்தம்? ஓ மை காட். இது என்ன இப்படி பாக்குது? ரொம்ப பெருசா இருக்கே பல்லு. அங்கெல்லாம் பார்க்க கூடாது. என்ன பண்ற? கிட்ட வராத. சூ 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 சூ. நான் ரொம்ப மோசமானவன். சூ சூ சூ. போ போ. ஆஹா அந்த சூ இல்ல, இது வேற சூ. கரிக்குது உப்பு. பக்கத்துல இருந்து என்ன கவனிச்சுக்க சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே நாங்க தொலைவுல தானே இருந்தோம். தொலைவுல நின்னு உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னே. அடிபட்டதுனால என் மண்டையில எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அப்ப பின்னாடி என்ன தாக்குனது நீங்க 2 பேரும் தானே? ஐயோ அதெல்லாம் இல்லைங்கண்ணே. மோட்டு பத்துல 2 பேருமே வந்தானுங்கண்ணே. ஹீரோ மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ட்ரம்ல குடுகுடுன்னு ஓடி வந்தானுங்கண்ணே. நாங்க பார்த்தனே. ஆமாண்ணே என்ன நம்புனே. புயல் வேகத்துல வந்தானுங்கண்ணே. வந்ததும் தெரியல போனதும் தெரியல. குடுகுடுன்னு வந்தானுங்க, படபடம் போயிட்டானுங்க. ஆமாண்ணே. உனக்கு வயிறு மட்டும்தான் பெருசா இருக்கு, வாய் ரொம்ப நீளுது, ஆனா எந்த வேலைக்குமே லாய்க்கு கிடையாது. என்ன பார்த்து கூட உங்களால கத்துக்க முடியலையா? அப்படிங்களாண்ணே, நாங்களும் கொஞ்சம் கத்துக்கிட்டு தானே இருக்கோம். என்ன கத்துக்கிட்டீங்க? ஓடி வர நாயை பார்த்து ஓடி போயிடணும். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. இந்த தடவை ஏதாவது தப்பு நடந்தது, உங்க 2 பேரையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஓகே?
சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க. பேய் இருக்கு, பூதம் இருக்கு. சீக்கிரம் வாங்க. எங்க பூதம்? பூதம் அங்க இருக்கு. அதோ அங்கதான் இருக்கு. பூதம் எங்கப்பா? அதெல்லாம் நம்மளோட ஷேடோ. இந்த பய உலையில அடிச்சு துவங்கிடா, நம்ம தூக்கத்தை கெடுத்துட்டாங்க. ஆஹா, இந்த தடவை நமக்கு எல்லாம் சாதகமா இருக்கு. நாம உடனே போய் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடணும். மாத்தினீங்களா? என்னோட பேரு இன்ஸ்பெக்டர் சிங்கம். என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, இம்பாசிபிள். ஐயா, உன் மொக்கை கிட்ட இருந்து கூட தப்பிக்கிறது பாசிபிள் தான். ஆனா இந்த மோட்டோ பத்துலு கிட்ட இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். நாங்க 3 பேரும் சரண்டர் ஆயிடுறோம். எங்களை ஜெயில போட்டுடுங்க. இந்த மோட்டோ பத்துலு கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. போடா மண்டையா, சூடா சமோசா சாப்பிட்டாதான் என் மூளை வேலை செய்யணும்னு சொல்லிருக்கல. அதுக்கு இல்லாம எனக்கு ஒண்ணும் ஓடாது. எனக்கு அந்த நேரத்துல உயிரே போயிடுச்சு. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். நீங்க 2 பேரும் நேத்து ராத்திரி ரொம்ப நல்லா வேலை பண்ணீங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, அந்த திருட்டு பையன் ஜான நீங்க பக்காவா பிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சமோசா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. வணக்கம், நமஸ்காரம், வந்தனம். நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். இந்த நகரத்தை பாதுகாக்க உங்களை தவிர வேற யாராலையும் முடியாது. அதனால இன்னையில இருந்து நீங்க தான் பர்மனண்டா இதை பாதுகாக்கணும். என்ன ஓகே தானே? இந்த சிங்கம் முடிவு பண்ணிட்டான்னா அதுல இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த. இந்த ஊஞ்சல்ல நான் தான் ஆடணும். முதல்ல நீ கீழே இறங்கு. சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல சூடா சமோசா சாப்பிட்டா எவ்வளவு பிரமாதமா சரி, இருக்கும். நான் போய் சமோசா வாங்கிட்டு வரேன். போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்குடா என்னை எட்டி ஒதுக்கி பறக்க விடுற? ஹலோ, என்னது? உன்னால அங்க வர முடியாதா? அப்ப என்னாலே வர முடியாது. இப்ப நான் உடனே போயிட்டு பாம்பேக்கு ஃளைட்ட புடிச்ச காப்பாக்க. ஏய், யாரது? முன்னாடி வா. ஏன் பின்னாடி அட்டாக் பண்ண? வெக்கமா இல்ல உனக்கு? எதுக்கு? எருமை மாடி மாதிரி வளர்ந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறியே. அது சரி, உனக்கு வேற எல்லாம் எதுவுமே இல்லையா? ஏய், என் நண்பேடா, யார கை வச்சது? நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. ஊஞ்சல கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் இடிச்சிருச்சு. அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பேரு மோட்டோ, இது பத்லு, என் ஃப்ரெண்டு. மோட்டு பத்லுவா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேங்க. நீங்க பெரிய திருடங்களெல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கீங்களாமே. என்னோட பேரு கிஷோர். உங்களை பார்த்ததுல ரொம்ப குஷி ஆயிட்டேங்க நானு. நாங்களும் குஷி ஆயிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு உங்களை சந்திச்சது எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி. எனக்கு உங்களை மாதிரி திறமைசாலிங்க தான் தேவைன்னா பாத்துக்கோங்கல. நீங்க எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுப்பீங்களா? என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த சூட்கேஸ் பத்திரமா இதோ பாருங்க, இந்த கார்டுல இருக்கிற அட்ரஸ்ல போய் கொடுக்கணும். உங்களால முடியுமா? இதுக்கு நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறேன். என்னது 10,000-ஆ? டன்னு. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு? இதுல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துவோம். ஆமாமா, நாங்க கண்டிப்பா செய்வோம். இந்தாங்க 5,000 ரூபாய் அட்வான்ஸ். மீதி 5,000 ரூபாய அந்த பக்கம் இருக்கிற ஆளு கொடுப்பான். இந்த சூட்கேஸ வேற யார் கையிலயும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பொன்மகள் வந்தாள், 1 கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. இது எதுக்கு? இந்த சூட்கேஸ்க்குள்ள கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இது யாரும் தூக்கிட கூடாதுல்ல, அதனால தான். இதோட இன்னொரு சாவி அந்த ஆள் கிட்டயே இருக்கு. ஓகே, பாய். சமோசா சாப்பிடலாமா? உன் போண்டா வாய்க்கும் அண்டா வயிற்றுக்கும் எவ்வளவு சமோசா தின்னாலும் பத்தாது. சரி, நம்ம கிட்ட தான் இப்ப பணம் நிறைய இருக்கு. வா, முதல்ல சமோசா சாப்பிட்டு பெட்டியை கொடுக்கலாம். உல்லாச உலகம் எனக்கே சொந்தம். தையடா தையடா தையடா. டே மண்டையா, சீக்கிரமா சமோசா கொண்டு வா. இங்க பாத்தியா, நீ வாழ்க்கையில பாத்துருக்கவே மாட்டான் அவ்வளவு பணம். வாய்க்கு வந்த மாதிரி வளர்ற. லாட்டரி ஏதாவது அடிச்சிருச்சா என்ன உனக்கு? Take it. சீக்கிரமா கொண்டு வா. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. பொட்டியை வேற கொண்டு போய் கொடுக்கணும். என்னோட பால் பாக்கிய கூட. ஆ? லாண்டரி காசை குடியா.
எனக்கு கொடுக்க வேண்டியது 3000. உன் கணக்க கூட்டி கழிச்சு பார்த்தா 2000 ரூபாய் வருது. ஆமா, உன் கையில இருந்த பணம் எங்க? நீ ஒண்ணு கவலைப்படாத. பழைய கடைக்காரங்க எல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதுக்காக புடிக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. இந்த பொட்டியை கொண்டு போய் கொடுத்தோம்னா 5000 ரூபாய் கிடைக்கும். அப்படின்னா 10000 ரூபாயா? இந்த சின்ன வேலைக்கா? நீங்க ஏதாவது கோல்மால் பண்ணலையே? ஏய், நல்லா கவனிச்சுக்க. நம்ம ஊருக்குள்ள தீவிரவாதிங்க ஊடுருவி இருக்காங்களாம். பேப்பர்ல போட்டிருக்கு. போலீசார் தீவிரமாக வலைவீசி தேடி வருகிறார்கள். போலீசாரின் முக்கியமான அறிவுரை என்னவென்றால், முன்பெண் தெரியாதவர்களிடம் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீவிரவாதிகளிடமிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. வெடிகுண்டு மிரட்டலா? மொட்டை மாண்டா, இந்த பெட்டிக்குள்ள இருந்து டிக் டிக்னு சவுண்ட் வருது. என்னது அது? என்ன இருக்குன்னு தெரியலையே. டிக் டிக்னு சத்தம் கேக்குதுன்னா நிச்சயமா இதுக்குள்ள டைம் பாம் தான் இருக்கணும். அடக்கிருக்கு பயல்வலா, முதல்ல நீங்க 2 பேரும் இடத்த காலி பண்ணுங்க. வேற எங்கயாவது போய் பூட்ட வடங்க. போங்க போங்க. சீக்கிரமா இத தூக்கி கொண்டு போய் எங்கயா போடுங்க. அடங்க ஐயால போறியா? உன்னை தூக்காத. பொட்டியை தூக்கி போய் போடுங்க. போய் தொலை. திரும்ப இந்த இடத்துக்கு வந்துராத. அவன் கையில வச்சிருக்க பெட்டியில டைம் பாம் இருக்கு. ஆமா. காப்பாத்து. காப்பாத்து. எதையாவது யோசிடா. வண்டி நிக்காம வேகமா போகுது. எங்கயாவது மோதிட போகுது. சீக்கிரமா வந்து காப்பாத்து. பாத்து. என்னடா ரிட்டர்ன் வர? அடே பரங்கிக்கா மண்டையா, எப்படியாவது இந்த பொட்டியை என் கையில இருந்து வெளியே எடுத்து விட்டு உனக்கு கோடி புண்ணியம். கையில விலங்கு இருக்குன்னா நீ கண்டிப்பா போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரேன்னு அர்த்தம். நான் பேசாம சிங்கத்துக்கு போன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் வேணாம். ஒரு ஆளு இந்த பொட்டியை ஒரு இடத்துல குடுக்க சொன்னா. அப்படியே இவர் கையில விலங்கையும் மாட்டி விட்டுட்டான். ஆனா நாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை திறக்க முயற்சி பண்ணோம். ஆனா சுத்தமா முடியல. அதான் உங்ககிட்ட வந்தோம். சரி, பாக்குறேன். எப்படியாவது விலங்க திறக்க பாக்குறேன். கொஞ்சம் இருங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் பேசுறேன். மோட்டு பத்லு அங்க இருக்காங்களா? ஆமாங்க. அவங்க பிரீஃப் கேஸ்ல டைம் பாம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தகவல் வந்தது. அவங்கள அங்கே இருக்க சொல்லு. நான் உடனே அங்க வரேன். டைம் பாமா? இத பாருங்க, எப்படியாவது இந்த பிரீஃப் கேஸை என் கையில இருந்து கழட்டி எடுத்துருங்க. இதுக்குள்ள பாம்பு இருக்கு. என் உயிர் போறதுக்கு நீங்க காரணம் ஆயிடாதீங்க. அப்பா, நீ கொஞ்சம் தள்ளியே இருப்பா. இங்க இருந்து ஓடிரு சொல்லிட்டேன். இதுக்கு பேர் தான் சுத்தம் விடுறதா? எங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க. உங்களை நம்பி வந்துட்டோம். எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்திட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். சரி சரி, நீங்க 2 பேரும் என் கூட இந்த அளவுக்கு நெருக்கமான நண்பர்களா இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியாது. என்ன பண்றீங்க நீங்க? நான் உன்கிட்ட இருந்து இப்ப தப்பிச்சு போக போறேன். பாய் பாய். பரங்கிக்கா மண்டைய கவுத்துட்டானே. என்ன தனியா விட்டு தொலையண்டா. பாசக்கார பையன், என்ன விட்டுட்டு போக மாட்டியே. அப்பா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. உன் கூட சேர்ந்து நானும் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா மொட்டு? யோ, முதல்ல இந்த வண்டியை நிறுத்திய போண்ட முக்கா. அதெல்லாம் நிறுத்த முடியாதுயா. ரிமோட் அங்கேயே விழுந்து தொலைஞ்சிருச்சு. இந்த கதையெல்லாம் விடாத. ரிமோட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. வாயை மூடிக்கிட்டு வா, இல்லனா பொட்டியை தூக்கி உன் கழுத்துல மாட்டிடுவேன். அப்பா மோட்டு, நான் உன் கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறப்பா. தயவு செஞ்சு என்ன இறக்கி விட்டுருப்பா. அம்மா, யாரா அது இவ்வளவு வேகமா? விட மாட்டேன். நான் அவங்கள விட மாட்டேன். இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இம்பாசிபிள். ஓட்டு பத்லுவா. நில்லுங்க. மண்டிகா, நீ மட்டும் கீழே இறங்கி தப்பிச்சு போயிடு. மாட்டேன், முடியாது. இந்த மாதிரி ஒரு தோழனை விட்டுட்டு என்னால தனியா போக முடியாது. வாழும் போது ஒன்னா வாழ்ந்தோம், போகும் போதும் ஒன்னாவே போய் சேர்ந்துடலாம். இல்ல பத்லு, நமக்கு அப்படி ஆக கூடாது. நாம நிறைய நாள் இருக்கணும். இல்ல, நான் சாதாரண நண்பனா இருந்தா ஓடிடலாம். நான் உன்னோட உயிர் நண்பன். விட்டுட்டு ஓட முடியாது. இங்கதான் இருப்பேன். நம்மள காப்பாத்த யாராவது வருவாங்க. நீ அதை நிறுத்து. அந்த வீல் சேரை நிறுத்து. சீக்கிரம்.
என்னடா திடீர்னு யூட்டன் அடிக்கிற? அட ஜட்கா, நீ என்ன பண்ண? அதான் தெரியல. அவனுங்க நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கானுங்க. ஐயா ரிமோட் சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுயா. அத நிறுத்து, இல்லனா உனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். ஏய், குறுக்கால யார வந்தறாங்க? நில்லுங்க நில்லுங்க, எங்களை காப்பாத்துங்க. எங்க போறீங்க? நில்லுங்க. இதெல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஜட்கா. முதல்ல அத நிறுத்து. ஆபீசர் எங்களை காப்பாத்துங்க ஆபீசர். ஏய், போகாதீங்க. கேளுங்க. காப்பாத்துங்க. ஜட்கா, முதல்ல அத நிறுத்து. நிக்க மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன்? அட போயா, நிக்க மாட்டேங்குது. வராதீங்க. இப்ப நாம எங்க இருக்கோம்? என்னது? அட கோழி முட்டை தலையா, இது டைம் பாம் இல்லடா, டைம் பீஸ்ரா. இது தெரியாம தான் பல கிலோமீட்டர் சுத்தி வந்தமாடா. எல்லாம் செதறி கிடக்குது, ஒரு வழியா நம்ம தப்பிச்சிட்டோம். இந்த ரிமோட் வேலை செய்யல, இதுக்கு ஒரு ஸ்பேர் ரிமோட் வச்சிருக்க வேண்டியதானே? மோட்டு, உன்னை இப்படி வறுத்து எடுத்தான்ல, அவனை நீ பழி வாங்கியே தீரணும். இப்ப நடக்க போற வேடிக்கை இந்த சிக்கம் சார் பார்க்க போறாரு. மோட்டு சொன்ன கேளு மோட்டு. என்னது இது? விட்டுரு. எங்களை எப்படி எல்லாம் ஓட விட்ட, இப்ப பாரு. என்னத்த பாக்க? எப்பா மோட்டு, நான் இப்பவும் கேக்குறேன், உன் கைய காலா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு.